ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 23/4/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற ஞானத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சும்மா கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது. ஏன்னா பாபா சொல்கிற ஒரு விஷயமும் சத்தியமாக பண்ணுறேன் பாபா, சத்தியமாக பண்ணுறேன் பாபான்னு அர்த்தம். ததாஸ்துன்னுவாங்களா, அப்படியே ஆகட்டும். அது ஆக்சுவலாக நம்ம பாபா சொல்கிறத அப்படியே நான் பண்ணுவேன் பாபா, அப்படியே நான் பண்ணுவேன் பாபான்னு அர்த்தம். அப்படி சத்தியம் பண்ணிவிட்டு அந்த சத்தியத்தை மீறக்கூடாது, கட்டளைகளை அவமதிக்கக்கூடாது. உங்கள் படிப்புடைய சாரம் என்ன, எந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பயிற்சி பண்ணணும். நம்மளுடைய படிப்பே வானப்பிரஸ்த நிலை போகிறதுக்காகத்தான். அதுக்கு நம்மை தயார்படுத்திக்கிறது கரெக்டாக சொல்லணுன்னா, சத்தத்தை கடந்த பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்தே சத்தத்தை கடந்த ப்ராக்டிஸ். வாயிலும் சத்தம் வரக்கூடாது, மனதிலும் சத்தம் வரக்கூடாது. இந்த படிப்புடைய சாரமே சத்தத்தை கடந்த நிலைக்கு செல்வது தான். அதற்காகத்தான் பாபா வந்திருக்கார், எல்லோரையும் இனிமையான வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே குழந்தைங்க சதோப்பிரதானம் ஆகணும். அதுக்காகத்தான் பாபா சொல்கிறார், தனிமையான இடத்துல போய் நான் ஆத்மான்ற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேற்று நம்ம டிஸ்கஷனில் சொன்ன மாதிரி, யாதவர்கள் எல்லாம் அடிச்சுக்கும் பொழுது கிருஷ்ணர் தனியாக போய் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்குவார். இவங்கள போய் இது நியாயம் அது நியாயம்னு சமாதானப்படுத்திங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் தனியாக உட்காந்து ஆத்ம பயிற்சி பண்ணுங்க. உடலற்ற நிலையில் அசரீரி பயிற்சி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஆத்மா சதோப்பிரதானம் ஆகும். இல்லையா? உடல் என்பதை மறக்கிற பயிற்சி பண்ணணும். ஆத்ம பயிற்சி பண்ணும்போது தான் ஆத்மா சதோப்பிரதானமாகவே ஆகும் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் சாரம், ஞானத்துடைய சாரம். ஏன்னா ஆத்மாவாகி போகணும், சதோப்பிரதானமாகி போகணும். ஓம் சாந்தி. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணும் பொழுது தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகிடுவீங்க. இப்படியே நீங்கள் சதோ பிரதான உலகத்தின் எஜமானராகிடுவீங்க. பாருங்கள், ஆத்மான்னு உணர்ந்தாலே பாபாவை நினைப்பீங்க, பாபாவை நினைச்சாலே சதோ பிரதானமாவீங்க, சதோ பிரதானமானாலே சதோ பிரதான உலகத்தின் எஜமானராவீங்க. எல்லாம் அந்த ஒரு புள்ளியில் தான் இருக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் சதோ பிரதானம் ஆகிறீங்க. ஆனால் ஒவ்வொரு கல்பத்திலும் 84 பிறவி எடுத்து கடைசியில் தமோ பிரதானமும் ஆகிடுறீங்க. பிறகு பாபா இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். சதோ பிரதானம் ஆகிறதுக்கு உங்களை ஆத்மானு அப்பாவை நினைவு பண்ணுங்கன்ட்டு. பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் அவரை நினைவு பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் அப்போ தெளிவான ஞானம் உங்கள் புத்தியில் கிடையாது. குத்து மதிப்பாக அது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஏதோ எடுத்து போட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ஆழமான மிக தெளிவான ஞானத்தை பாபா கொடுத்துருக்கிறார். அப்படின்னா உண்மையிலே பாபா எப்படி இருக்கிறாரோ அப்படி நினைவு பண்ணணும். நமக்கு தெரியும் ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குது, பாபாவும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அப்படின்ட்டு. அவர் நம்மை மாதிரி மறுஜென்மம் எடுக்கிறது கிடையாது. மறுஜென்மம் எடுக்கிறதுனால தான் நம்ம தமோ பிரதானம் ஆகிறோம். நாம் மீண்டும் சதோ பிரதானம் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஏன்னா மறுஜென்மம் கண்டிப்பாக எடுப்போம், தமோ பிரதானம் கண்டிப்பாக ஆகும். ஆனால் இப்போ மீண்டும் சதோ பிரதானம் ஆகிறதுக்கான வழியை சொல்லிட்டார். ஆத்மான்ற உணர்வில் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மாயா தொடர்ந்து உங்களை மறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள்
தவறு செய்வதிலிருந்து விடுபட்டவராகணும். எந்த தப்பும் பண்ணக்கூடாது இனிமேல்ட்டு. இன்னும் நீங்கள் நிறைய பாவம் செய்கிறீங்க, தப்பு செய்கிறீங்கன்னா இன்னும் தம பிரதானமாகிடுவீங்க. உங்களுக்கு என்ன பாபா கட்டளை கொடுத்துருக்கிறாரு? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைங்கன்னு தான் கட்டளை கொடுத்துருக்கிறார். உங்களுடைய ஆத்மா பேட்டரியை சார்ஜ் பண்ணிங்கன்னா சதோ பிரதானமாவீங்க. இதுதான் முக்கியமான. இன்றைக்கி ஃபுல்லாக சதோ பிரதானம் ஆகிறதுக்காகத்தான் பாபா சொல்கிறார். சதோ பிரதானமான உலகத்துக்கு எஜமானர் ஆகிடுவீங்க. அதுக்கு ஆத்மா பேட்டரி சார்ஜ் பண்ணுங்கள். பாருங்களேன், பாபா அன்பாக நினைக்க சொல்கிறாரு, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வழி செட் ஆகாது. இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் எமோஷ்னலாக இருப்பாங்க, அழுவாங்க, உருவாங்க. ஆண்கள் அப்படி பண்ண மாட்டாங்களே. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், உங்கள் பேட்டரியில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடுங்கன்ற. இல்லை அப்படியாவது பாபாவை நினைவு செய்யுங்க. ஸோ எப்படி நினைவு செஞ்சாலும் ஆத்மா தூய்மையாகும். உலகத்துக்கும் எஜமானர் ஆகிடுவீங்க. ஸோ பாபா பலவிதமான வழிகளை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. இருந்தாலும் மாணவர்கள் வரிசைக்கிரமமாக தான் பாஸ் ஆகுறாங்க. அது லௌகிக ஆசிரியருக்கும் பொருந்தும், இங்கேயும் பொருந்தும். ஸோ எப்படி படித்து பாஸ் ஆகுறாங்களோ அதற்கேற்ப தான் வருமானமும். அதே மாதிரி நீங்களும் வரிசைக்கிரமமாக பாஸ் ஆகி வரிசைக்கிரமமான பதவியை அடைகிறீங்க. ஏன்னா உலகத்தின் எஜமான ஸ்ரீ நாராயணனுக்கும் பிரஜைகள் தாசதாசிக்கும் வித்தியாசம் இருக்கும் தானே. யார் நல்ல தகுதியான பாபாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்க கண்டிப்பாக டீச்சர் சொல்கிறத கேட்பாங்க. எப்படி சொல்கிறார்? அப்போ நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான், நம்ம தகுதியற்ற, பாபா கட்டளைக்கு கீழ்ப்படியாத, நம்பிக்கை இல்லாத, நம்புவதற்கு தகுதியற்ற ஆத்மா நாமன்ட்டு. ஸோ அதை பாசிட்டிவாக எப்படி சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நல்ல குழந்தை இப்படியெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறார். இது கீதையிலுமே இதே மாதிரியே வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இதையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ இல்லையா, கணக்கு சார்ட்டு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும், மார்க் அதிகமாக எடுக்க முடியும். அதனால்தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளே அலட்சியமாகாதீங்கன்னு திரும்ப 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 சொல்கிறார். தெரியும் குழந்தைங்க அலட்சியம் ஆகுறாங்கன்னு, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஸ்கூல் டீச்சர் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஒரே தடவை இதெல்லாம் ஹோம்ஒர்க் போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் மறப்பாங்கன்னு தெரியும், அதை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல. அடுத்த நாள் தான் அடிச்சிட்டு இருப்பார். ஆனால் நம்ம அப்பா தினம் தினம் சொல்கிறார், ஆயில் ஃபுல்லாக சொல்கிறார், அலட்சியமாக இருக்காத குழந்தை. முந்தைய கல்பத்தில் நான் ஃபெயிலாகி இருப்பேன் போல இருக்குன்னு புரிஞ்சிக்காத. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம சேவை செய்கிறது இல்லையா, அப்போ நம்ம போன கல்பத்தில் ஃபெயில் ஆகிருப்போம் போல இருக்கு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. நீ அலட்சியத்தை தூக்கி கடைச்சிட்டு நான் ஆகலைன்னா யார் ஆவா, இது வரைக்கும் போகட்டும், இனி நான் பண்ணுறேன் இல்லையா. சேவை செய்கிறதுக்கு, அதுவும் இன்டர்நெட்டில் சேவை செய்கிறதுக்கு எவ்வளோ தடைன்னு தெரியும். இருந்தாலும் அந்த சேவாதாரி குழந்தைங்க ஒளிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா ஊறப்பட்ட சேனல், ஆனால் வெறும் வாய்ஸ் மட்டும் போடுறாங்க, முகத்தை காட்டாமல். ஆனால் முகத்தை காட்டும்போது தான் பாபா பிரத்யட்சமாக வரைக்கும் என்னடா திரும்புகிற பக்கமெல்லாம் பிரம்மகுமாரியாக இருக்கிறாங்களேன்ட்டு. ஸோ அதனால் நான் போன தடவை ஃபெயிலாக இருப்பேன் போல இருக்கு அப்படி நினச்சிட்டு சேவை செய்யாமல் இருக்காதீங்க. எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தங்க யுகத்தில் சதோப்பிரதானமாக இருந்தீங்க, கலியுகத்தில் தமோ பிரதானம் ஆகிட்டீங்க. இப்போ மீண்டும் அந்த வரலாறு புவியல் நடக்க போகுது. சதோப்பிரதானமாகிறதுக்கான ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியை பாபா சொல்கிறார். இதை விட ஈஸியான வழி என்ன இருக்குது? ஒரு புள்ளி என்னன்றார், என்னை புள்ளியை நீ நினச்சன்னா உன்னுடைய பாவம் அழிஞ்சிடுன்றார். அவ்வளோதான். காசி யாத்திரை போக தேவையில்லை, பட்டினி கிடக்க தேவையில்லை, காவடி தூக்க தேவையில்லை, நெருப்பில் நடக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, வேதங்களை படிக்க தேவையில்லை. என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இரு, பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குன்ற.
ஸோ அப்படி பாவம் அழி நீங்கள் மேலே ஏறுறீங்க, ஏற சதப்பிரதானம் ஆகிடுவீங்கன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லை? அந்த பாபா நினைவு அதில் தான் எல்லாமே இருக்குது. மேலே ஏற வேறு ஒருத்தர் ஆகிடுவீங்க. கீழே இருக்கிறவரையும் யாரும் வணங்கலை, மலை மேலே ஏறி நின்னார் முருகன், அவ்வளோதான், பழனி முருகன் ஆயிட்டார். ஐயப்பனும் அப்படி தான், அந்த படிக்கட்டுக்கு மேலே இருக்கும்போது தான் அவருக்கு மரியாதை, கீழே வந்தால் பக்தன். அப்போ நீங்கள் ஏற சதப்பிரதானம் ஆகிடுவீங்க, பூஜைக்கு தகுந்தவர் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ஏறுறதுக்கு டைம் ஆகும், ஸ்லோவாக தான் ஏறுறீங்க. அதனால தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏறுறதில் பாபாவை மறந்துடாதீங்க. மறக்கும்போதெல்லாம் கீழே வழுக்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் மாயா உங்களை மறக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பா, பாபாவுடைய கட்டளையை மீற வச்சுக்கிட்டே தான் இருப்பா. சின்ன சின்ன விஷயத்தில் இருந்தே இல்லை, 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் அலாரம் வைப்பீங்க, அதை அடிக்கும். சரி கொஞ்ச நேரம் கண்ணாசரவணுவீங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், விடிஞ்சிடும். ஸோ சின்னதாக நீங்கள் அலட்சியமாக காட்டினீங்கன்னா போதும், மாயா அது வேலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே கட்டளை கொடுக்கறது பாபா, அது ஞாபகம் இருக்கணும். பாபாவுடைய மாணவன், நேரடி மாணவன், பாபா எதிர இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத காரணத்தினால அமிர்த வேலைக்கு உங்கள் வீட்டுக்கு வரலன்னு நினைக்காதீங்க, கம்பல்சரி அவர் வரார். ஆனால் மாயை உங்களை என்ன உன் கண்ணுக்கு தெரிகிறாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்ட்டு தூங்க வச்சிடுது. பாபா சொல்கிற கட்டளைகளை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, சத்தியம் பண்ணுறீங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கடவுள் தான் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது சத்தியம்தான், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சத்தியம் கூட பண்ணுறீங்க, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டீங்களே. பாபாவும் என்னென்னவோ பண்ணுறார், கையை தூக்குங்க, வீடியோ எடுக்கிறேன், எல்லாம் சொல்லி பார்க்குறார். அப்போ கடைசியில் பாபா என்ன பண்ணுவார்? சரி, கட்டளைக்கு கீழ்ப்படியாத குழந்தை நின்று, அஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, இது அடங்காப்பிடாரி குழந்தை, யார் சொல்லான்னு கேட்காது அப்படின்வாங்க. அதனால தான் பாபா கிட்ட சத்தியம் பண்ணிவிட்டு மூஞ்சை திருப்பிட்டு போயிடுறீங்க. பாபா கிட்ட சத்தியம் பண்ண பிறகு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும். சத்தியம் பண்ணதை நிறைவேற்றி காட்டணும், சும்மா சத்தியம் பண்ணுறது கிடையாது. கடவுளின் பேரால் சத்தியம் பண்ணாதன்னு பைபிளில் இருக்கும், அதனால் நாங்கள் சத்தியம் பண்ண மாட்டோன்னுவாங்க. இங்கே அர்த்தம் அது கிடையாது. பண்ண சத்தியத்தை காப்பாற்றணும்னு அர்த்தம், அதை நடைமுறைப்படுத்தணும்னு அர்த்தம். அப்போ சத்தியமே பண்ணலன்னா நீங்கள் எங்கே திருந்த போகிறீங்க இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். ஸோ தவறான போதனைகளை தான் மனிதர்கள், அந்த கிறிஸ்தவ மதம், எல்லா மதமுமே போதிக்குது. ஸோ அதோடைய உள்ளர்த்தம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பைபிளில் பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்க சத்தியம் பண்ணாதன்னு போட்டிருக்கு, அதனால் நாங்கள் சத்தியம் பண்ண மாட்டோம். பைபிளில் போட்டிருக்க தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். பாபா சொல்கிறார், நீ என்ன பிச்சைக்காரனா கேட்குறதுக்கு? என்கிட்டே நீ கேட்காத, நானே உனக்கு கொடுப்பேன், நிரப்புவேன். உனக்கு அந்த கேட்குற பழக்கம் என்கிட்ட இருந்து கூட உனக்கு வரக்கூடாதுன்றார். ஸோ அந்த மாதிரி பாபா குழந்தைங்க தான் பக்தியே பண்ணால் கூட அங்கே எதுவும் கேட்க மாட்டாங்க கடவுள்கிட்ட. அதனால தான் நம்ம காவடி தூக்குறதில்ல, நெருப்பு மிதிக்கிறதில்ல, ஏன்னா அவங்க வேண்டுதல் வச்சு அதை பண்ணுறாங்க. நமக்கு தான் வேண்டுதலே கிடையாது, திருப்தியாக இருக்கிறோமே. லவ் யூ பாப் தாதா. ஸோ பாபா கிட்ட சத்தியம் பண்ணுறதை நீங்கள் நிறைவேற்றணும். நீங்கள் என்ன சத்தியம் பண்ணுறீங்க? இது நடந்தால் நான் அதை பண்ணுறேன், நான் சத்தியம் பண்ணுறீங்க, அது பக்தி மார்க்கம். பாபா சொல்கிறத நான் செய்வேன்னு சத்தியம் பண்ணுறீங்க. ஏன் அதை ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா பாபா கொடுக்குற இந்த ஞானம் உலகத்தில் யாருமே உங்களுக்கு இதுவரை கொடுத்ததே கிடையாது, இனியும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ உங்களை மாற்றக்கூடிய விஷயம் இது. உங்களை மாற்றிக்கிறதுக்கு தான் சத்தியம் பண்ணுறீங்க. கலியுக குணத்திலேருந்து சத்தியுக குணத்துக்கு அந்த மாற்றம் வரணும். ஸோ பாபா ஒரு படத்தை பார்த்து இது நல்லா இருக்குது அப்படிங்கிறார். நீங்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இப்போ இருக்கிறீங்க, பிறகு விஷ்ணு குலத்தை சார்ந்தவர்களாக மாறிடுவீங்க. இது புத்தம் புதிய கடவுளின் மொழி. இதை புரிஞ்சுக்கணும். புதுசாக வரவங்களால் புரிஞ்சிக்க முடியாது. யாருமே இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் நாங்கள் ஆன்மீக இயக்கம்னு சொல்லிக்கலாம், ஆனால் உங்களுடையதை தவிர யாருடையதும் ஆன்மீக இயக்கம் கிடையாது. இதை தான் நம்ம ஜென்ரல் வீடியோவில் சொல்லும்போது, அது என்ன உங்களது மட்டும்தான் ரைட்டுன்றீங்க, உங்களது மட்டும்தான் ரைட்டுன்றீங்க. உண்மையே சொல்கிறோம், அவ்வளோதான்.
ஸோ நிறைய காப்பி அடிக்கிறாங்க. ஆனால் இங்கே புத்தம் புதியது. ஆக்சுவலாக நம்ம ஞானத்தை காப்பி அடித்து நிறைய பேர் இயக்கங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறோம், சத்தியுகன்றாங்க, ஆத்மான்றாங்க, முக்தின்றாங்க, ஜீவன் முக்தின்றாங்க. எங்கேருந்து கிடச்சிது இதெல்லாம் அவங்களுக்கு? ஆனால் அவங்க ஏதோ ஒரு இயக்கம்னு பேரை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்க முடியாது. முழு மரம் நின்றுட்டு இருக்குது, ஆனால் முக்கியமான தண்டு பகுதி மட்டும் இல்லை, தேவதா தர்மம் இல்லை. இதுக்கப்புறம் என்ன தெரியுமாகும்? வெறும் தண்டு மட்டும் இருக்கும், கிளை இருக்காது. லவ் யூ பாபா. சிருஷ்டி மரத்துடைய அற்புதம் அது. கல்ப விருட்சத்துடைய அற்புதம் என்ன? தண்டு இருக்கும்போது கிளை இருக்காது, கிளை இருக்கும்போது தண்டு இருக்காது. எல்லாமே முடிஞ்சிடும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற விளக்கம் கொடுக்கிறார். இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலும் ராவண ராஜ்யம்தான் நடக்குது. அதனால தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் இலங்கை தீவுன்றார். மேலேருந்து பார்த்தா அப்படி தானே தெரியும். மற்றபடி எப்படி கடலுக்குள்ள சின்ன தீவாக அந்த இலங்கை இருக்குதோ, அதே மாதிரி எல்லையற்ற உலகமும் கடலுக்குள்ளே தான் இருக்குது, சுற்றி தண்ணி தான் இருக்குது. ஸோ அவங்க ராமாயணத்தில் சொன்னது எல்லைக்குட்பட்ட விஷயம். பாபா உங்களுக்கு எல்லையற்ற விஷயத்தை நடத்துகிறார். அவர் மட்டும்தான் நடத்த முடியும். இது படிப்பு. இந்த படிப்பை படிப்பதிலேயே நீங்கள் பிஸியாக இருக்கணும். எப்போ வரைக்கும்? உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும். திடீர்னு காட்சி காட்டுவார், அதான் ரிசல்ட். எப்போ பரீட்சை முடிஞ்சதுனே உங்களுக்கு தெரியாது, திடீர்னு ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகிடும். ரிசல்ட் வந்துடுச்சுன்னா வேலை கிடச்சிடும்ல, அங்கே பதவி கிடச்சிடும். அது வரைக்கும் இந்த படிப்பை நடைமுறைப்படுத்துறது, இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில் மட்டும்தான் உங்களுடைய புத்தி 24 மணி நேரமும் வேலை செய்யணும். ஏன்னா ஒரு மாணவனுடைய வேலை படிப்பில் கவனம் கொடுக்கறது தானே. உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சுத்தினாலும் நினைவு 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 மறக்கவே கூடாது. நீங்கள் நடக்கிறதே நினைவில் நடக்கிறதுக்காக தான் நடக்கிறீங்க. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துக்கிட்டே நினைக்கிறது, நடந்துக்கிட்டே நினைப்போமேன்ட்டு. ஸோ நம்ம வாக்கிங் போல் நினைவை வித்தியாசமாக பண்ணுறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த படிப்பு குழந்தைகளுடைய புத்தியில் இருக்குது, மாணவர்களின் புத்தியில் இருக்குது. மாணவர்கள் பரீட்சையின் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பாங்க, ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்ட்டு. பார்க்குக்கெல்லாம் அதிகாலையில் போய் படிப்பாங்க. இல்லை வீட்டில் எனக்கு கச்சமுச்சானே ஏதோ ஃபைட் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா படிக்கிற குழந்தைங்களே தனியாக போய் படிப்பாங்க. நல்லா படிக்காத குழந்தை ரொம்ப தனிமை தேவை, ஆனால் அது போகாது. அது அந்த ரகசியம் அந்த குழந்தைக்கு தெரியல, பாவம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்தத்தின் வைப்ரேஷன் அவ்வளவு அழுக்காக இருக்கும். அது பெரும்பாலும் முக்கியமான காரணம் குழந்தைங்க படிக்காததுக்கு. அதை சரிப்படுத்தி கொடுத்து உன்னால் முடியும், இந்த இதில் இருந்தெல்லாம் நீ விலகி இருக்கணும்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கும், ஆத்ம சக்தி இழந்திருந்தால் கூட. ஸோ அதான் பாபா சொல்கிறார், முழுசாக சக்தி இழந்து வந்திருக்கிறது நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ தனிமை வேணும் பாபாவை நினைக்கிறதுக்கும் ஆத்ம பயிற்சி பண்ணுறதுக்கும். ஸோ இதை உங்களுக்குள்ளே ஆழமாக ஊற போடுங்க. நான் ஆத்மா அப்போ மறக்க முடியாத அளவுக்கு ஊற போடுங்கன்று. அமைதிக்கு இடமா இல்லை, அதுக்கு தான் ஒரு நேரத்தையே ஒதுக்கி கொடுக்குறாரு. காலைல 4 மணிக்கு எழுந்திரி, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இப்போ இன்டர்நெட் காலத்தில் எல்லாம் 2 மணிக்கு தான் தூங்குறாங்க. 4 மணிக்கெலாம் அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க. சூப்பராக நீங்கள் பாபாவை நினைவு பண்ணலாம். ஆனால் அந்த தூக்கத்தின் வைப்ரேஷன் உங்களையும் தூங்க வைக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மாடியில் வாக்கிங் போயிட்டு அப்படி ஏதாவது நினைக்கணும், அல்லது முரளி கேட்கலாம், ஏதோ ஒன்று. ஆரம்ப காலத்துலலாம் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சோடனே மலைக்கு போயிடுவீங்க யோகா பண்ணுறதுக்கு. நாளுக்கு நாள் ஞானம் இன்னும் ஆழமாக வெளிப்படுது.
மாணவர்கள் தங்களுடைய லட்சியத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, எதுக்காக பண்ணுறோம், எங்கே போகிறோம் இல்லையா, அதெல்லாம் லட்சியமே இருக்கக்கூடாது. அப்போ எதுக்கு இமயமலைக்கு போகிறேன்னு ஒரு லட்சியம் வச்சு தானே போகிற? ஏதோ எங்கேயாவது போகிறேன்ட்டு போக வேண்டியது தானே. அதுக்கே உனக்கு லட்சியம் இருக்குன்னா அந்த யாத்திரைக்கு, இது நினைவு யாத்திரை, லட்சியம் இருக்கணும்ல, அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வானப்பிரஸ்த நிலைக்கு போகிறதுக்கான படிப்பு. ஒரே ஒருவரை தவிர வேறு யாரும் இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. மற்றபடி சாது சன்னியாசிகள்லாம் உங்களுக்கு பக்தியை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரே ஒரு தந்தை தான் சத்தத்தை கடந்த நிலைக்கு போகிறதுக்கு, அந்த பரந்தாமத்துக்கு போகிறதுக்கான வழி கொடுக்கிறார். எல்லாரையும் அவர் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். இது எல்லையற்ற வானப்பிரஸ்த நிலை உங்களுக்கு. ஆனால் இது யாருக்குமே தெரியல. இப்போ வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துடுச்சின்னு யாருக்கும் தெரியல. என்னமோ இங்கேயே இருக்கிற மாதிரி 10 ஜென்மத்துக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க, வீட்டுக்கு போகணும். ஒட்டுமொத்த உலகமும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்குது. அதனால தான் உலகத்துக்கு தீ வைக்கிறார். நீங்கள் படித்தாலும் சரி படிக்காட்டினாலும் சரி வீட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம். போகிறதுக்கு முன்னாடி வெறுங்கையோடு போகிறீங்களா, அனைத்தையும் நிரப்பிட்டு போகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது. நிரப்புறதுக்கான வழியை நான் சொல்கிறேன். எல்லா ஆத்மாவும் நிராகார உலகத்துக்கு அவங்கவுங்க பிரிவில் போய் உட்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆத்மாக்களின் மரம் அற்புதமாக உருவாகி இருக்குது. உண்மையிலே ஒட்டுமொத்த நாடகமுமே எவ்வளவு துல்லியமாக உருவாகி இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம் கூட இருக்க முடியாது. இதில் ஸோ பாபா லிவர் கடிகாரம், சிலிண்டர் கடிகாரம் அப்படிங்கிறார். அதாவது முள், சின்ன முள் பெரிய முள் உள்ள கடிகாரம் தான் லிவர் கடிகாரம். சிலிண்டர் கடிகாரன்றது அந்த மணல் கடிகாரம், அந்த மாதிரி இது. அதை வச்சு துல்லியமாக உங்களால் நேரத்தை கணக்கிட முடியாது. ஆனால் லிவர் கடிகாரம் கரெக்டாக இந்த செகண்டு அதெல்லாம் தெரியும். அதை விட இப்போ டிஜிட்டல் கிளாக் வந்துருச்சு, அழகாக நம்பரை பார்த்துக்கலாம், இன்னுமே துல்லியம் இல்லையா. ஏன்னா லிவர் கடிகாரம் கூட நீங்கள் ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியும். இங்கே கூட சில குழந்தைங்களுடைய யோகம் லிவர் கடிகாரம் மாதிரி அப்படி துல்லியமாக பாபாவோடு இணைக்கப்பட்டிருக்குது. மற்றவர்களுடைய இதெல்லாம் மணல் கடிகாரம் மாதிரி ஏதோ நானும் அப்பப்போ நினைக்கிறேன், அப்படியே ஞாபகம் வருது போகுது அப்படி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் யோகாவே இல்லை, எந்த கடிகாரமும் கிடையாது, ஓடவே இல்லை கடிகாரம், அந்த மாதிரி இருக்குதுன்ற. பாபா எப்படியெல்லாம் எதோட கம்பேர் பண்ணி, அப்போ உங்களுக்கு கடிகாரத்தை பார்க்கும்போதெல்லாம் இது ஞாபகம் வர்றதுக்கு தான் பாபா அதை எடுத்துகிட்டு வர்றாரு. லவ் யூ பாபா. நீங்கள் முற்றிலுமே லிவர் கடிகாரம் ஆகணும், அப்போ தான் ராஜ்யத்துக்கு போக முடியும். சிலிண்டர் கடிகாரமாக இருக்கிறவங்க பிரஜை ஆகிடுவாங்க. ஸோ லிவர் கடிகாரம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கோடியில் சிலர் மட்டுமே இந்த ஞானத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா. ஸோ அந்த கோடியில் சிலர்ன்றது யாரை குறிக்குது தெரியுமா? ராஜ பதவி அடையிறவங்கள தான் குறிக்குது. அவங்க தான் வெற்றி மாலையில் மணியாக கோர்க்கப்படுறாங்க. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக முயற்சி தேவைப்படும் நமக்கு தெரியுது. பாபா நான் திரும்ப மறந்துடுறேனே பாபான்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு பலத்தில் பலசாலி ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு மாயாவும் பலசாலியாகி உங்கள் கூட சண்டை போட தான் செய்யும், மறக்க வைக்க முயற்சி பண்ண தான் செய்யும். அப்போ நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ குத்து சண்டையில் இருக்கும்போது கொஞ்சம் அசந்தா குத்து ஊந்துடும்ல, மூக்கு உடஞ்சிடும்ல, எவ்வளோ எச்சரிக்கையாக இருப்பாங்க. இது அந்த மாதிரி, இது அதை விட பயங்கரமான எச்சரிக்கை வேணும். ஏன்னா இங்கே எதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியாது, யார் மூலம் வருவான் எப்போ வருவான் ஒன்றும் தெரியாது. பாபா சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும், பாபா கையை பிடிச்சி எடுத்து வைக்கணும். அப்படியே பாபா நினைவில் இருந்தே உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை தான் சரியாக இருக்கும். அளவாக பேசுவீங்க, சரியாக பேசுவீங்க, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் பேசுவீங்க.
இல்லைன்னா நம்மளே போய் மாட்டிக்குவோம். ஏன்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள அடையாளம் கண்டுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த குழந்தை ரொம்ப பலசாலியாக இருக்குன்னு மாயாவுக்கு தெரியும். அதனால் நல்ல மகாராதிகள் கிட்ட நல்ல கடினமான புயல் எடுத்துகிட்டு வரும் மாயான்னு சொல்கிறார். பாபா புரிய வைக்கிறார், என்ன தான் மாயா உங்களை தொல்லைப்படுத்தினாலும் புயலை எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு எச்சரிக்கையாக இருங்க, அவ்வளோதான். இது மாயான்னு கண்டுபிடிச்சிட்டாலே அது முடிஞ்சிச்சின்னு புரிஞ்சுக்கோங்க. கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் நீங்கள் அது கூட சண்டை போட்டுட்ருப்பீங்க. அட மாயாப்பா இது, கம்முன்னு இரு, அது போயிடும். கம்முன்னு இரு, நாய் மாதிரி இல்லையா? நாய் வரும்போது என்ன சொல்லுவாங்க, அமைதியாக நில்லு, போயிடும். அதே தான் மாயாவும். எந்த சூழ்நிலையிலும் மாயா கிட்ட நீங்கள் தோக்கக்கூடாது. கொஞ்சம் கூட மனம் சலனமாகக்கூடாது. அப்படியே நிசப்தமாக இருக்கணும் மனமும் உடலும். உங்கள் எண்ணத்தில் ஒரு வேளை புயலே வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வெளிப்படுத்தாதீங்க. கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியத்தில் எடுத்துகிட்டு வராதிங்கன்ற. ஏன்னா ஆரம்பத்தில் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, எடுத்துகிட்டு வராதிங்க. அப்படியே பாபாவை நினச்சி 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 பாபா சொன்ன நியாயத்தெல்லாம் நினச்சி பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அந்த நேரம் முயற்சி பண்ணாலும் வராது. அதையும் மீறி அந்த முயற்சி பண்ணுறதுல கவனம் கொடுங்க. அதுக்காக தான் அன்னன்னைக்கு முரளியில் ஒரு 2 பாயிண்ட் முக்கியமானது எடுங்க. அதுக்காக தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ அதில் நல்ல ஆழமாக பதியும். ஸோ அந்த 2 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ திடீர்னு ஏதோ மாயா வந்தால் கூட என்ன அந்த 2 பாயிண்ட்டுன்னு யோசிங்க. அந்த யோசிக்கிற டைமில் மாயா உங்கள் புத்தியை விட்டு ஓடி போயிடும். உங்களை விழ வைக்கிறதுக்கு தான் மாயின் புயல் வருது. ஏன்னா மாயா கூட நீங்கள் சண்டையே போடலன்னா உங்களை எப்படி நல்ல பலசாலி குத்துச்சண்டை வீரன்னு சொல்ல முடியும்? அதனால் மாயின் புயலை கண்டெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. போக போக உங்களுடைய கர்மேந்திரியங்களின் வசப்பட்டு புலன்களின் வசப்பட்டு டக்குன்னு ஃபெயில் ஆகிடுறீங்க. அதில் கவனம் வைங்க. திடீர்னு நாக்கு இதை சாப்பிட்லான்னு தோணுது, கண் இதை பார்க்கலான்னு தோணுது, வாய் இதை பேசலான்னு தோணுது. டக்குன்னு அப்படியே ஒரு செகண்டில் ஃபெயில் ஆகிடுறீங்க. அப்போ அந்த அலட்சியமும் இருக்கக்கூடாது. அதனால தான் பாபா தினம் தினம் உங்களுக்கு புரிய வைக்கிறார், எந்த விதமான பாவ காரியங்களும் கர்மேந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடாது. அது உங்களோடது கிடையாது, பாபாவுடையது. நீங்கள் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்கிறத நிறுத்தலை அப்படின்னா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பதவி தான் உங்களுக்கு கிடைக்கும். வெட்டியான் பதவி தான் கிடைக்கும். அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் இந்த மாதிரி காரியம் பண்ணுறதுனால. எல்லோரும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் பாபா சொல்கிறாரு, வருமானத்தோடு போகணும், அதுக்கு நினைவு முக்கியம். என்னை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நினைவு அழிவற்றதாக மாறிடும்ன்றார். இதுதான் 2500 வருஷம் கழிச்சு டக்குன்னு பாபாவுடைய நினைவு எழும்புது பாருங்கள், சின்ன துக்கம் வந்தாலே. ஏன்னா கடைசியில் துக்கம் வரும்போது தான் விழுந்து விழுந்து நினைப்போம். அப்படி துக்கம் வரும்போது விழுந்து விழுந்து நினைத்தவர்களுக்கு தான் துக்கம் வரும்போது இப்போ பாபாவுடைய ஞானம் கிடச்சிருக்கும். இப்போ ஆனந்தமாக இருக்கும்போதே நீங்கள் பாபாவை நினைக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதப்பவே பாபாவுடைய ஞானம் கிடைக்கும். ஸோ இதை தான் புரிஞ்சுக்கணும். ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வந்தப்புறம் ஞானம் கிடச்சிருக்கு, அதுக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா நான் தப்பிச்சிருப்பேனே, இதுதான் காரணம். ஸோ நினைத்து நினைத்து நினைவு அழிவற்றதாக மாற்றுங்கன்ற. என்னை கொஞ்சம் நினைவு பண்ணாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு வர்றது உறுதி. ஆனால் கொஞ்சோண்டு நினைவு பண்ணால் என்ன பதவி அடைவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதிகமாக நினைவு பண்ணால் என்ன பதவி அடைவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? யார் என்னவா ஆவாங்கன்றதை அவங்க நடத்தையை பார்த்து சொல்லிடலாம், மறைய முடியாது. தானே தெரியும், அலட்சியமாக இருக்கிறாங்க, சேவையே பண்ணுறதில்ல, இவங்களை பற்றி அங்கே பேசுகிறது, அவங்கள பற்றி இவங்க பேசுகிறதுனா கண்டிப்பாக அது தாசதாசி. அப்படியே நான் உண்டு, சேவை உண்டு, பாபா உண்டு, மற்றவர்கள் பேச நினைத்தாலும் அவங்க வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்க முடியலன்னா இது கண்டிப்பாக நாராயணன் ஆத்மா தான் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சரீரத்தை விட்டிங்கன்னா என்ன பதவி அடைவீங்கன்ட்டு பாபா கிட்டேயும் கேட்கலாம்.
இன்னும் போக போக உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு மாயையின் புயல் வரும்போது, என்னடா சின்ன புயலுக்கெல்லாம் ஆடுறோம், ஐயோ இவ்வளோ பலகீனமாக இருக்கிறோம், நினைவு பண்ணணும். ஏன்னா எதிரையே மாய வாயை பொழந்துக்கிட்டு இருக்குது சாத்தான். மரணம், உலக அழிவு எதிரில் இருக்குது, சொல்லிட்டு வராது, திடீர்னு வரும். மழையின் புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குமா? கேட்டுட்டா வரும்? திடீர்னு வரும். சிரியாவில் நிலநடுக்கம் வரும்போது, ஜப்பானில் நிலநடுக்கம் வரும்போது எல்லாருக்கும் தெரியுமா என்ன? நிம்மதியாக தான் போனாங்க. நம்ம ஊரில் சுனாமி வரும்போது எல்லாம் அழகாக ஜாலியாக வேளாங்கண்ணியில் சுற்றி பார்க்க போய் அத்தனை பேரும் காலி. அப்படியே டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிச்சு. ஸோ பாபா ஊரை சுற்றுறதுல ஆர்வம் வைக்காதீங்கன்றதுல இதுவும் ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் ஏன் காப்பாற்றலைன்னா, நான் சொல்லாத வேலையை நீ செஞ்ச, அப்புறம் எப்படி நான் உனக்கு காப்பாற்ற முடியும்? நான் சொல்கிறத கேட்குற வரைக்கும் தான் நீ என் குழந்தை, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். ஏன்னா இங்கே ராவணன் ஆல்ரெடி இருக்கிறான் உங்களை தூக்கிட்டு போகிறது எப்படின்ட்டு. மிகப்பெரிய பரீட்சை இது. யார் மதிப்போடு பாஸ் ஆகுறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. பாபா நேற்று சொன்னார் இல்லையா, புத்திசாலியாக இருங்க, அற்பகால சுகத்தினால 5000 வருட ஆஸ்தியை இழக்காதீங்கன்னார் இல்லை. ஏன் அப்படி புத்திசாலியாக இருக்க சொல்கிறார்? என்னானாலும் நினைவு மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறார்? ஏன்னா பிரஜைகளை ஆட்சி செய்கிற ராஜா புத்திசாலியாக இருக்கணும்ல. அதுதான் இங்கே வரக்கூடிய மாயையின் எதுலேயும் சிக்காமல் இருக்கிற புத்திசாலி தான் உங்களை அந்த அளவுக்கு புத்திசாலி ஆக்குதுன்றார். முரளி வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி. ஐசிஎஸ் எக்ஸாம் போன்ற பெரிய பெரிய எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், கலெக்டர் ஆகிறதுக்கெலாம் படிக்கிறாங்களே, அது ரொம்ப கம்மியான பேர் தான் பாஸ் ஆவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு பாபாவே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். சொர்க்கத்தின் சதோபிரதான எஜமானர்களாக ஆக்குறார். சதோபிரதானத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தமோபிரதானம் ஆகிட்டீங்க. இப்போ மீண்டும் பாபாவை நினச்சி சதோபிரதானம் ஆகணும். அதுக்கு ஆத்மாவை தூய்மையாக்கக்கூடிய தந்தையை மட்டும்தான் நினைவு பண்ணிட்டு இருக்கணும். அதைத்தான் பாபா மன்மனாபவன் சொல்கிறார். கீதையின் அதே அத்தியாயம் நடந்துட்டு இருக்குது. இப்போ கீதை முடிஞ்ச பிறகு தானே சண்டை. நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், என்னடா சண்டைக்கு முன்னாடி ஒரு கீதை சொல்கிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்போ தெரியுது அந்த இடத்துல அது நடக்கலை. உலக அழிவுக்கு முன்னாடி கீதை சொல்கிறார், முடிஞ்ச உடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ முடியும் தெரியாது. இது இரட்டை கிரீடதாரியாக ஆக்கிறதுக்கான கீதை. உங்களை அப்படி ஆக்கிறவர் சிவத்தந்தை. இவ்வளவு ஞானமும் உங்களுடைய புத்தியில் இருக்குது. ஆனால் யார் புத்திசாலி குழந்தைகளோ அவங்க தான் இதை நல்ல தாரணை பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நைட்டு கிளாஸு டேட்டு 5/1/1969. எப்படி 12 நாளுக்குள்ளே பாபா சரீரத்தை விட போகிறார். சரீரத்தை விடுறதுக்கு 12 நாளைக்கு முன்னாடி கிளாஸ். அதை நினைக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும்? குழந்தைங்க கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, டீச்சர் யாருன்னு தெரியும் தானே? ஏன்னா எல்லா மாணவர்களுக்குமே டீச்சர் யாருன்னு தெரியும். ஆனால் இங்கே மட்டும்தான் அதிசயம், டீச்சரை நீங்கள் மறந்துடுறீங்க. பிரம்மா பாபா கிட்ட புத்தி போயிடுது. ஸோ பாருங்களேன், பிரம்மா பாபா போக போகிறாருன்றத ஒரு சைகை கொடுக்குறாரு பாருங்க. இதில் யார் டீச்சர்னு தெரியுதா? ஆனால் இங்கே என்ன பண்ணிடுது, பிரம்மா பாபா கிட்ட புத்தி போயிடுது. டீச்சர்னால் அப்படியே வா பாபா சொல்ல போகிறாரு, நான் அப்படி துள்ளி குதிச்சுட்டு இல்லை போய் கிளாஸ்க்கு போவீங்க. அப்படி நீங்கள் போகலைனாலே என்ன அர்த்தம்? மறந்துடுறீங்க. ஸோ அங்கே சைகை கொடுக்குறாரு பாபா. இங்கே ஆசிரியருக்கும் தெரியும் மாணவர்கள் திரும்ப திரும்ப என்ன மறக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆன்மீக தந்தையை நீங்கள் பார்த்தது கிடையாது, கண்டுபிடிச்சது கிடையாது. சங்கமயுகத்தில் மட்டும்தான் அவரை சந்திக்கிறீங்க. கலியுகத்திலையும் சத்தியுகத்திலையும் உங்களுக்கு லௌகீக தந்தை மட்டும்தான்.
சிவபாபா சொல்கிறாரு, குழந்தைகள் புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய சங்கம யுகத்தில் இருக்கிறோன்றது சதா உங்கள் புத்தியில் இருக்கணும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நான் சங்கம யுகத்தை சார்ந்தவன்றது. சங்கமயுகம்னாலே அது எதனால் சங்கமயுகம்னு நமக்கு தெரியும். அங்கே நம்ம எப்படி இருப்போம்னு தெரியும். சுற்றி கலியுக விஷக்கடல் இருக்குதுன்னு தெரியும். நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு தெரியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது 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 உறுதியாக இருக்கணும்னு பாபா ஞாபகப்படுத்துகிறார் தினம் தினம். சங்கமயுகத்தில் என்ன வேலை? புருஷோத்தமராகிறது, என்னுடைய குணத்தை மாற்றிக்கிறது. பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக 3 உறவுகளும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆசிரியர், சத்குரு எல்லாமே. அதேமாரி டீச்சரை நினைச்சாலும் 3 உறவுகள் ஞாபகம் வந்துடும். குருவை நினைத்தாலும் 3 உறவுகள் ஞாபகம் வந்துடும். வரணும்ன்றார் இல்லையா? நீங்கள் அப்பாவை நினைக்கும்போது டீச்சர் குருவாகவும் சேர்த்து நினைக்கணும். டீச்சரை நினைக்கும்போது அப்பா குருவையும் சேர்த்து நினைக்கணும். தானாக வராது, சேர்த்து நினைக்கணுன்றார். அப்போ தான் அதை நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்பானா அலட்சியமாக விட்டு போயிடுவீங்க. 3 பேரையும் கண்டிப்பாக நீங்கள் நினைவு பண்ணணும். முக்கியமான விஷயமே தூய்மை ஆகிறது. தூய்மை ஆகிறதுக்காகத்தான் அவர் உங்களை குழந்தையாக்கினார். தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை தான் அவர் கொடுக்கிறார், வரத்தை கொடுக்கிறார். யார் தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் சதோபிரதானமானவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சதோபிரதானமானவர்கள் சத்தியுகத்தில் தான் இருக்கிறாங்க. முழு கல்பத்தையும் நீங்கள் சுற்றிட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? இங்கே நான் அமெரிக்காவுக்கு போனேன், இட்டலிக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். எங்கே போனாலும் நரகத்தில் தானே ராஜா நீ போனேன். நாங்கள் சொர்க்கத்திலேயே சுற்றிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் போகாத இடம் கிடையாது, எடுக்காத உடல் கிடையாது, பிறக்காத யுகம் கிடையாது. அப்போ அவ்வளவு முடிச்சுட்டு வந்துட்டு இன்னும் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது இல்லையா? உண்மையிலே சொர்க்கமாக இருக்கிறதுக்கு நீங்கள் போகணுன்னா இங்கே தேவையில்லாமல் அலையிறதெல்லாம் விட்டு சேவைக்காக போகிறது வேறு விஷயம். சுற்றி பார்க்கணுன்றதுக்காக போகிறது முட்டாள்தனம். நீங்கள் முழு கல்பமும் சுற்றி இப்போ சங்கமயுகத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா? சுத்தினதில் சார்ஜ் போயிடுச்சு, சார்ஜ் ஏற்றுறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் வந்து சார்ஜை நிரப்பிக்கக்கூடிய ஞானத்தை பாபா கற்றுக் கொடுக்கிறார். பாபா கூட தானே இருக்கிறீங்க. அவர் தான் உண்மையான சத்குரு. முக்தி தாமத்துக்கும் ஜீவன் முக்தி தாமத்திற்கான உண்மையான வழியை காட்டுறார். நாடகத்தின்படி அவர் காட்டுற வழிப்படி முயற்சி செஞ்சு பாபாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட பாடத்தை கற்றுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணுறோம். எப்படி இந்த பிரம்மா பாபா படிக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் அதே மாதிரி முயற்சி பண்ணணும். தேவதை ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தூய்மையான காரியங்களை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். தேவதை ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். அசுத்தமான காரியங்கள் எண்ணத்திலோ வார்த்தையிலோ செயலிலோ வரவே கூடாது. எந்த விதமான அழுக்கும் உங்களுடைய மனதின் எந்த ஓரத்திலையும் இருக்கக்கூடாது. தேடி கண்டுபிடிச்சி அழிங்க. எனக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். முக்கியமான விசேஷமான விஷயமே இங்கே அப்பாவுடைய நினைவிலே மூழ்கிறது தான். ஆனால் நீங்கள் பாபாவை மறந்துடுறீங்க, அவருடைய ஞானத்தை மறந்துடுறீங்க, நினைவு யாத்திரையை மறந்துடுறீங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா பாபாவை மறந்தால் தானா பாபாவுடைய ஞானமும் மறக்க போகுது. அப்போ நான் மாணவன்றதையும் மறந்துடுவீங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், 3ம் ஞாபகம் இருக்கணும். அப்பா நினைவு யாத்திரை, அப்பா கொடுக்குற ஞானம். நான் மாணவன். அப்பாவை நீங்கள் நினைவு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியரையும் சத்குருவையும் கூட நீங்கள் நினைவு பண்ணுவீங்க. எப்போ சிவபாபாவை நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு தெய்வீக குணம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் காளியோடைய பக்தன், உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். ஆனால் நம்ம சிவபாபாவை நினைக்கும்போது அப்படியே தெய்வீக குணம் தான் வெளிப்படும். இதை வச்சு தான் நம்ம சிவனுடைய குழந்தைனே உங்களுக்கு தெரியும்.
ஸோ பாபாவுடைய நினைவில் அந்த மேஜிக் நடக்கும்ன்றார். இல்லை இயேசுவை அவர் என்ன கத்தி எடுத்தா குத்துனார், எல்லாம் கடவுள்னு நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தினார். ஸோ அந்த தெய்வீக குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். நினைவில் இருக்கும்போது அது வெளிப்படும். பாபா கற்றுக் கொடுக்குற இந்த மேஜிக்கை யாராலேயும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த ஒரே ஜென்மத்தில் தம பிரதானத்துலேருந்து சதோ பிரதானம் ஆகிடுறீங்க. ஆனால் சதோ பிரதானத்துலேருந்து தம பிரதானம் ஆகிறதுக்கு 84 ஜென்மம் ஆகுது, முழு கல்பம் ஆகுது. ஆனால் ஒரே பிறவியில் நீங்கள் சதோ பிரதானம் ஆகியே தீரணும். அதுவும் நம்ம லேட்டாக வந்திருக்கிறோம் நல்லாவே தெரியுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், தீவிர வேகத்தில் முயற்சி பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த உலகமும் முயற்சி பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்களோட போய் முட்டி மோதிட்டு இருக்காதிங்க. இங்கே ஓடுறது நீங்கள் தான். அவங்க ரிவர்ஸில் ஓடுறாங்க, ஏன்டா ரிவர்ஸில் ஓடுறீங்கன்ட்டு அவனுங்க கூட போய் சேர்ந்துக்கக்கூடாது. அவங்க சத்தம் போடலாம், சண்டை வரலாம், காமத்தை தூண்டலாம். நீங்கள் எதிர் திசையில் ஓடிட்டு இருக்கிறீங்க, அவங்க பின்னோக்கி போயிட்டுருக்குறாங்க. அது கூட நம்ம போகக்கூடாது. உலகத்தில் யாரும் இந்த முயற்சி பண்ண போகிறதில்ல, எந்த தர்மத்தை சார்ந்தவர்களும் இந்த முயற்சி பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. குழந்தைகளுக்கு எப்படி தர்ம ஸ்தாபகர்கள் வராங்க அப்படிங்கிற காட்சி கிடச்சிருக்குது. அவங்க இந்தந்த ட்ரெஸ்ஸில் அவங்கவுங்களுடைய பாகத்தை நடித்தாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அவங்களும் தமோ பிரதான நிலையை அடைஞ்சிட்டாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. நான் இப்போ சதோ பிரதானம் ஆகிறதுனால எல்லாருமே அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப சதோ பிரதானம் ஆயிடுவாங்க. பாபா கிட்ட இருந்து தூய்மையின் தானத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக. எல்லாருமே பாபாவை கூப்பிடுறாங்க, எங்களை இங்கேருந்து விடுவீங்க, எங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு. எல்லோரும் கூப்பிடுறாங்க. அவ்வளோ துக்கம். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வழியை காட்டுங்கன்றாங்க. நாடகப்படி எல்லாரும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, கோடானு கோடி முறை நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சிலர் 5000 வருஷமாகவே வீட்டில் இருக்கிறதே கிடையாது, அப்படி போயிட்டு டக்குன்னு வந்துடுறாங்க பிரம்ம பாபா மாதிரி. சிலர் முழுசாக 5000 வருஷமும் அங்கேயே இருக்கிறாங்க, சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே வந்துட்டு போவாங்க. இறுதியில் வராங்க. ஸோ அப்போ அவங்கள 4999 வருஷம் சாந்தி தாமத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலான்றார். ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார். அப்படின்னா அவங்க கரெக்டாக 1 வருஷம்தான் வந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் மட்டும் வந்தவங்க. ஆனால் இந்த பூமியில் 4999 வருஷம் இருந்தவங்க நாம். மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் மைந்தர்கள்ன்றாங்களே, அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டின் மைந்தர்கள் நாம் தான். எல்லா இடத்துலையும் நாம் இருந்திருப்போம். அதனால தான் நமக்கு இந்த நாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் எதுவுமே தோணவே தோணாது பாபா குழந்தைங்களுக்கு. அப்படி தோணலான்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எல்லா இடத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அதேமாரி நிறைய பாபா குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு நகை மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ அவ்வளோ நகையை நான் அணிஞ்சிட்டு வந்திருக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். நாங்கள் இந்த பூமியில் 4999 வருடம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் பெருமையாக, இல்லையா? அவங்க முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பிறவி தான். இது பெருமையாடா, இது அசிங்கம். ஒரே ஒரு பிறவி தான் எடுத்தன்றது, இல்லையா? அப்போ நரகத்தில் மட்டுமே வரோன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குது. நீங்கள் 83லேருந்து 84 பிறவிகள் வரை கண்டிப்பாக எடுத்திருக்கிறீங்கன்ட்டு. ஸோ யார் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஆரம்பத்திலே வந்திருப்பாங்க. நல்லது.
இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட் பாபா சொல்கிறார். நம்மளும் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட் சொல்கிறோம். சதோ பிரதானம் ஆகணும்னா உங்களுடைய பேட்டரியை நினைவு யாத்திரையினால் சார்ஜ் போட்டு நிரப்பிக்கோங்க. ஸோ அதனால் எந்த தப்பும் பண்ணாதவராக மாற்றிக்கோங்க. உங்களை தப்பு செய்வதிலிருந்து விடுபடுபவர் ஆகுங்க. இதுதான் உண்மையான விடுதலை. உங்களுடைய ரெஜிஸ்டர் நல்லா இருக்கணும். அலட்சியமாக இருக்காதீங்க. எந்த விதமான பாபாவின் நியமத்துக்கு புறம்பான காரியத்தை பண்ணாதீங்க. சின்னதாக கூட விதிமீறல் இருக்க வேண்டாம். மாயின் புயலை பற்றி கவலைப்படாதீங்க. கர்மேந்திரியங்களை வென்றவராகுங்கள். முயற்சி செய்து லிவர் கடிகாரம் மாதிரி துல்லியமான முயற்சி செய்வாராக, துல்லியமான நினைவு செய்வாராக ஆகுங்கள். எப்படி சொல்லிருப்பாங்க, மாயின் புயல் வரும்போதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு உங்களுக்கு குஷி வரணும். அஞ்ஞானத்தில் என்ன சொல்லுவாங்க, கனி இருக்கிற மரத்தில் தான் கல்லடி விழுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாயை வரும். நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்ட்டு மாயை கண்டுக்காதீங்க, பொருட்படுத்தாதீங்க. கர்மேந்திரத்தை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்றதில் மட்டும் கவனம் கொடுங்க. எண்ணத்தில் வந்தால் கூட எண்ணத்திலே அழிச்சிடுங்கன்ற. வரதானம், நீங்கள் செய்கிற சேவையின் மூலமாக சந்தோஷமும் சக்தியும் அனைவரது ஆசீர்வாதத்தையும் அடையக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு. நீங்கள் செய்கிற சேவையுடைய உடனடியாக வெளிப்படையான பலன் என்ன தெரியுமா? சந்தோஷம் இருக்கும், சக்தி இருக்கும். கரெக்டாக விதிபூர்வமாக நீங்கள் சேவை செஞ்சிங்கன்னா சக்தியும் இருக்கும். இல்லாட்டினா சந்தோஷம் இருக்கும், ஆனால் டயர்டாகிடுவீங்க. ஸோ விதிபூர்வன்றது பாபான்ற நினைவு, சகோதர ஆத்மாவுக்கு கொடுக்குறன்ற நினைவோடு சேவை பண்ணுறது. நீங்கள் அப்பாவுடைய ஆஸ்தியை அடையிறதுக்கு மற்ற ஆத்மாக்களுக்கு உதவி செய்கிற சேவை இருக்குது பாருங்க, அதுதான் புண்ணிய காரியம்னு சொல்கிறது. யார் இந்த புண்ணிய காரியத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா பாபாவுடைய ஞானத்தை கிடைக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷமான எண்ணம் வருது பாருங்கள் அவங்க இதயத்தில், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் சேமிப்பாகும். இப்போ அனைத்தையும் இழந்துட்டோம். ஸோ இதைத்தான் நாம் நேற்று ஜென்ரல் வீடியோவில் சொல்லியிருப்போம். ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோ பாருங்கள். ஸோ அப்பா அம்மா கிட்டலாம் இப்போ யாருக்கிட்டையுமே எதுவுமே கிடையாது, ஏழையாக இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பைபிளில் கூட இருக்கும். கடைசி நேரத்தில் அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கிறதுனால யாக்கோபு எப்படி போகிற இடமெல்லாம் செல்வம், அவன் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுறான். ஆனால் போகிற இடமெல்லாம் அவனை தேடி செல்வம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த கடைசி நேரத்தில் நம்முடைய அப்பா இல்லையா, பாபாவே திரும்பி போகிற நேரம். ஸோ அப்பா கிட்டே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணுன்னா அவருடைய சேவையை நீங்கள் பண்ணும்போது தான் அப்பா கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆத்மாக்கள் கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்தில் சேமிப்பாகுது. அதை புரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் காசு கொடுக்கல, நம்மக்கிட்ட அது காசு சாப்பாடு போடுறது எதுவும் கிடையாது. ஞானத்தை கொடுத்து கொடுத்து கடைசி நேரத்தில் ஆஹா அவங்க சொன்னாங்களே, அவங்க இப்போ கேட்காட்டினா கூட சொன்னாங்களேன்னு நினச்சாலே அது உங்களுக்கு ஆசீர்வாதம். சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் எப்பயுமே உங்களை சேவாதாரின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ நிரந்தரமாக ஏதோ ஒரு விதத்தில் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, நடத்தையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, மனதின் மூலமாக. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷமும் சக்தியும் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நீங்கள் செய்கிற சேவையுடைய அழிவற்ற பலன், அழிவற்ற பழம்ன்றார். 2500 வருடம் இந்த பழத்தை சாப்பிட போகிறோம். இந்த பழத்துக்கு தான் முருகன் பிள்ளையாரை அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ பாபா சொல்கிறத அப்படியே கேட்டார் பிள்ளையார், அதனால் பழம் கிடச்சிடுச்சு. இவர் ஊரெல்லாம் சுற்றின்னு இருந்தார், பழம் கிடைக்கல. ஸ்லோகன், உங்களுடைய எண்ணத்தின் சக்தியின் மூலமாகவும் இனிமையான வார்த்தையின் சக்தியின் மூலமாகவும் எப்படிப்பட்ட தடைன்ற ஸ்க்ரீனையும் நீக்கிடுங்க.
அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மிகப்பெரிய நன்மை ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இல்லையா? ஒரு தடைக்கும் பின்னாடி மிகப்பெரிய நன்மை இருக்கும். அந்த நேரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நமக்கு ஒரு சேவை செய்யும் போதே வர தடை வரும் பொழுது அப்போ தான் நம்ம அடுத்த சேவையை பற்றி யோசிப்போம். அப்புறம் தான் தெரியுது, ஆஹா அந்த தடை வரலைன்னா இன்னை வரைக்கும் அதே மாதிரியே தானே நம்ம இருந்திருப்போம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். அந்த தடைக்கு பின்னாடி இருக்கிற நன்மை உங்களுடைய எண்ணத்தின் பலத்தின் மூலமாக அந்த எண்ணத்தின் பலன்றது டக்குன்னு பாசிட்டிவாக மாற்றுது. இதில் ஏதோ ஒன்று இருக்கும், இதில் ஏதோ ஒன்று இருக்கும். ஃபுல்லாக பாசிட்டிவாகவே நீங்கள் மாற்றிக்கும் பொழுது தான் அதோடைய நன்மை, ஒளிஞ்சிருக்கிற நன்மை உங்களுக்கு தெரியும், அந்த பொக்கிஷம் உங்களுக்கு தெரியும். செம்ம பவர்ஃபுல்லான முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.